ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த ஜேசிபி வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்து சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேருந்து நிலையம் அருகே உள்ள லெலின் நகரில் சுமார் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதி முழுவதும் விநாயகர் கண்மாய்க்கு சொந்தமானது, நீர்பிடிப்பு பகுதி சொந்தமானது என்று கூறி உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து 40க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிப்பதற்கு நீர்வளத்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கண்மாய் சொந்தமாக சுமார் 3 ஏக்கர் நிலத்தில் வேளாண்மை துறை அலுவலகம், விளைபொருள் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம், விதைநெல் கிடங்கு, அரசு நில மாணவர் விடுதி, கால்நடை மருத்துவமனை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் இருக்கும் நிலையில் அவற்றை விட்டு பொதுமக்கள் குடியிருக்கும் 40 வீடுகளை மட்டும் இடிப்பதற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு உள்ளதாக இந்த பகுதி பொதுமக்கள் வீடுகளை இழந்து தெருவில் நிற்கும் அவலம் நிலை ஏற்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளாக வசித்து வரும் தாங்கள் வசிப்பதற்கு மாற்று இடத்தில் வீடு கொடுத்துவிட்டு முறையாக இந்த இடத்தினை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்போது மக்கள் கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் இன்று லெலி நகர் பகுதியில் உள்ள 70 வீடுகள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக ஆக்கிரமிப்பு அகற்ற வந்த ஜேசிபி வாகனத்தை மறித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் காவல்துறையினருக்கும் பொதுமக்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். 300க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டுள்ளதால் திருமயத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.